ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கிட்ட வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் திருப்பதி ஏழுமலையானிடம் மட்டும் வச்சுக்கூடாது. அவர் வம்சமே அழித்து விடுவார். எப்படி தெரியுமா? 2019 2024 மத்தியில் திருப்பதி லட்டு பிரசாதம் சாப்பிட்டால் அந்த லட்டுனுடைய ருச்சி மாறி இருப்பது எல்லோருக்கும் தெரிய வரும். ஏனென்றால் அதில் 2 இன்கிரீடியன்ட்ஸ் காரணமாக, ஒன்று மோனோ அண்டு டிக்ளிசராய்ட்ஸ், இரண்டாவது ஆசிட்டிக் ஆசிட் ஈஸ்டர். திருப்பதி லட்டுவில் மோசம் நடந்ததா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு சிபிஐ நெல்லூர் கோர்ட்டில் சப்மிட் செய்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் இந்த விஷயம் உள்ளது. 1 ml மில்க்கு அல்லது 1 கிராம் பட்டர் கூட இல்லாமல் 68 லட்சம் கிலோ நெய் டிடிடிவுக்கு சப்ளை செய்வது உத்தராகண்டில் இருக்கும் போலே பாபா டெய்ரி கம்பெனி. இதனுடைய மதிப்பு சுமார் 250 கோடி. முதலில் இந்த நெய் தமிழகத்துக்கு சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் என்ற கம்பெனியில் இருந்து டிடிடிவுக்கு வந்தது. ஆனால் டிடிடி மேனேஜ்மெண்ட் ரிஜெக்ட் செய்தது. சேம் அதே நெய்யை போலே பாபா கம்பெனியிலிருந்து சப்ளை செய்யப்பட்டது. அந்த போலே பாபா டெய்ரி கம்பெனியை 2022 பிளாக் லிஸ்டில் போயிருக்கிறது. டிஸ்குவாலிஃபைடு கூட ஆகியிருக்கிறது. ஆனால் 2024 வரை டிடிடிவுக்கு நெய்யை சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பக்தியுடன் ஏழுமலை ஏறி பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு பிரசாதமாக லட்டு வாங்கி வந்து இது திருப்பதி பிரசாதம் என்று சொல்லி தந்தால், ஆஹா தாருங்கள் பெருமாள் பிரசாதம் என்று பக்தியுடன் வாங்கி கண்களுக்கு ஒத்திக்கொண்ட மகாபாகியமாக எவ்வளவோ பவித்திரமாக சாப்பிடுவார்கள். இப்பொழுது அந்த பிரசாதத்தில் இவ்வளவு கெமிக்கல்ஸ் இருப்பது தெரிந்தால் மனதில் ஒரு தெரியாத வருத்தம். அந்த கலியுக தெய்வத்தையே இப்படி அநாகரீக செயல்களால் நடந்ததற்கு என்னமோ ஒரு தெரியாத வேதனை இதயத்தை பிடித்து வெட்டிவிட்டது போலிருக்கிறது நண்பா. ஆனால் யாருக்கிட்ட வேணும்னா வச்சுக்கலாம், பெருமாளிடம் வைத்து கொள்ளக்கூடாது நண்பா. அவர் அவங்களை மட்டுமல்ல, அந்த வம்சத்தையே இல்லாமல் ஆக்கிவிடுவார். அந்த காலத்திலேயே நிறையா பேர் அவரிடம் தப்ப முடியவில்லை, அழிந்து விட்டனர். தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவை கேட்போம்.